தாவீதை குறித்து சொல்லும் பொழுது விளக்கு என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது என்றால், அவனுடைய லைஃப்ல எல்லாமே இயேசுவை பற்றி தான் வரும் பின்னாடி. அதாவது இயேசுடைய லினியாஜி, இயேசு பின்னாடி வரப்போகிறார், அவருடையதான அரசாட்சி, அவரை பற்றினதான ஆசாரியத்துவம், இது எல்லாமே தாவீதுக்குள்ளேருந்து, அதாவது தேவனுடையது தாவீதில் தான் ஆரம்பிக்கணும். அதைத்தான் தாவீதுகிட்ட சொல்லிக்கிட்டே வருவார். அவனுக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன செய்வேன், நான் எடுத்து கட்டுவேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ஒரு இடத்துல சொல்ல தெரியுமா, தாவீதுக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன், இங்கே தாவீதுக்கு ஒரு விளக்கை ஏற்றுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீதினுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதில் வரக்கூடிய கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் லைஃப், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அணைஞ்சு போகாதபடிக்கு நமக்குள்ள ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்றுகிறார். பொதுவாக இது எங்கே இருக்குது நீங்கள் பார்க்க முடியும்னு சொன்னால், ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு விளக்கை ஏற்றுறார். விளக்கை ஏற்றி 7 கிளையுள்ள பொன் குத்து விளக்கை அங்கே வைக்கிறார். அதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அதில் ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்குக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பலிபீடத்துக்கிட்ட இருந்தும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் தான் அந்த விளக்கு இருக்கும். அந்த விளக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வெளிச்சம். இப்போ பலிபீடத்துலேருந்து உள்ளே போனவொடனே ஆசாரிப்பு கூடாரம் மூடி இருக்கும், உள்ள இருளாக இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்கு இருக்கும். அதை தாண்டி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். இது எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலிருந்து நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நடுவில் இருக்கிறது தான் சபை, சர்ச், அங்கே தான் இருக்குது. அதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கான அடையாளம். இந்த சபையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, யாக்கோபு கிட்ட சொல்கிறார் இல்லையா, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது தேவனுடைய வீட்டில், அதன் வழியாகத்தான் வானம் திறக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதே மாதிரி தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த அடுத்த எண்டு, நீங்கள் பலிபீடத்தில் இந்த பக்கம் நுழைவீங்க, அந்த எண்டில் தான் மகா பரிசுத்தத்துக்குள்ளே போகணும். அங்கே ஒரு திரைச்சீலை இருந்தது, அது கிழிஞ்சு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட அது கிழிந்தது, நாம் உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது சபைக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. சபையில தான் இந்த விளக்கு இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல புரியும் நினைக்கிறேன். சபையில தான் அந்த விளக்கு இருக்கிறது. அதுதான் 7 கிளையுள்ள பொன் குத்து விளக்கு. இதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கைத்தான் ஏற்றுவதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப இந்த விளக்கு என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசி. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்போ பிரகாசிப்பதற்கு எது தேவைப்படுகிறது, விளக்கு தேவைப்படுகிறது. அந்த விளக்கு யாரு, இயேசு கிறிஸ்து தான் அந்த விளக்கு. அப்போ சபையில தான் அந்த விளக்கு இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்துல தான் அந்த விளக்கு இருக்கிறது. இயேசு தான் அந்த விளக்காக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், தாவீதினுடைய வம்சத்திலிருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லினியாஜ் ஒன்று வரும் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய வம்சத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வருகிறார், அவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடு, அதுதான் அர்த்தம். ஆண்டவர் சொல்றாருல, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன், ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாருல, அதை குறிக்கிறது. அப்போ இந்த விளக்கை ஏற்றுவேன் என்பது அவனுடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போ இந்த விளக்கு ஏற்றப்பட்ட நான் விளக்கு, வேதம் சொல்லுது, அணையாதபடிக்கு இது என்ன செய்யணுமா, பாதுகாத்து கொள்ள வேண்டுமா. யாத்திரா 27:20 வாசி. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. அப்போ குத்து விளக்கு என்ன செய்யணும், எப்பொழுதும் என்ன செய்யணும், எரிந்து கொண்டே இருக்கணும். உங்கள் விளக்கு ஏற்றுறது முக்கியம் இல்லை, அந்த விளக்கு என்ன செய்யணும், எரிந்து கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஏற்றுகிறார், கொடுக்கிறார். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவர் சபையில் கர்த்தர் போதுமான அளவுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அப்போ இது எல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு, சந்தோஷம்தான், விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறாரு. ஆனால் இது அணையாதபடி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்குது. விளக்கு ஆண்டவர் ஏற்றிடுவார், ஆனால் அதை அணையாதபடி விளக்கு, குத்து விளக்கு எப்பொழுதும் என்ன செய்யணும், எரிந்து கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார், வார்த்தையை கொடுக்குறாரு, இங்கே நல்ல ஆராதனை இருக்குது, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா? நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, வரும்போது இங்கே வரும்போது நல்லா எரியும், வெளியே போகும்போது அப்படியே மங்கிட்டு இருக்கோம். பார்த்துருப்போம். நல்ல இங்கே சபைக்கு வரும்போது பயங்கர ஸ்பிரிச்சுவாலிட்டி, நல்ல ஆவியில் நிறையிறது, அப்புறம் வசனம் கேட்கும் போது நல்லா தான் உட்காந்து கேட்குறாங்க. ஆனால் அது பிரகாசிக்கிறதா, அந்த விளக்கு பிரகாசிக்கிறதா? கொடுக்கப்படுகிற வசனத்தை எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அது எரியறதும் எரியாததும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 2 விதத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். அந்த ஸ்பாட்டில் அதுக்காக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு செஞ்சு முடிச்சிடலாம். திருப்பி கூப்பிட்டு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது.
அந்த நேரத்தில் அதை நாங்கள் செஞ்சோங்க, என்னன்னு தெரியாதுன்றவாங்க. ஆனால் சில நேரத்தில் அதை டீப்பாக கற்றுக்கிட்டு லைஃப் லாங் அதை யூஸும் பண்ணலாம். அப்படிதான் ஒரு சிலர் வசனம், வாக்குத்தத்தம் இதை எல்லாத்தையுமே அந்தந்த நிமிஷத்துக்கு அங்கங்கே, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது அவ்வளவு ஆவியில் நிறையிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் வெளியே போய் அவங்களுடையதான வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, அவங்க படுகிற கோபத்தை பார்க்கும்போது, அப்போ இந்த 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 வசனம் என்ன கிரியை செய்யுது, இந்த வசனம் அப்புறம் என்னதான் மாற்றத்தை கொண்டு வருது, வரோம், கேட்குறோம், போகிறோம், இது ஏதோ ஒரு சேஞ்ச் உண்டாக்கணும்ல. சேஞ்ச் உண்டாக்காம நான் எப்பவுமே நான் நம்புறது ஒரு விஷயம், என்ன நம்புவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை நாம் கேட்குறோம்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை அது நமக்கு கொண்டு வரணும். நாம் வசனத்தை ரசிக்கிறவர்கள் அல்ல, வசனத்தை ருசிக்கிறவர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அப்படியே அந்த வசனத்தை அப்படியே உட்கொள்ளணும். அந்த ஜூஸ் பாருங்க, ஒரு ட்ரிப்ஸ் ஒருத்தனுக்கு ஏத்தனா இமிடியேட்டா ஏதோ ஒரு ரியாக்ஷன் அவன் பாடியில் வருது இல்ல. ரொம்ப வீக்காக இருக்கிறாள் கொஞ்சம் என்ன ஆகுறாரு, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறாரு பார்க்குறோம்ல. ஒரு மாத்திரையை போட்ட உடனே அந்த ஜுரம் இறங்குது இல்ல. அப்போ வசனத்தை கேட்டோன்னே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வரணும்ல. 10 வருஷமா இருக்கிற வண்ணமாகவே, 20 வருஷமா இருக்கிற வண்ணமாகவே, ஒரு கோபத்தில் மாற்றம் இல்லை, ஒரு மூர்க்கத்தில் மாற்றம் இல்லை, அப்புறம் மற்ற விஷயங்களில் மாற்றம் இல்லை. ஆனால் சர்ச்சில் ரெகுலர் கோயர். அதெல்லாம் நம்ம சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல சாட்சி. விளக்கு ஏற்றப்பட்டிருக்குது, எரிகிறதா? எப்படி எரியுது? பிரகாசிக்கணுங்கிறது. அந்த விளக்கை என்ன செய்யணும்? நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க அங்கே சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, மகிமையே அதை பிரகாசித்தது. அப்போ அந்த இப்போ வீட்டில் இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய லைட் போடுவீங்க. சில டியூப் லைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மங்கிட்டா எரியும், மங்களா எரியும். என்னன்னா அது முடிய போகுதுன்னு அர்த்தம். என்னாச்சு? முடிய போகுதுன்னு அர்த்தம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திரும்பிக் கொள்ளுங்க. அங்கே ஏலியை பற்றி வசனம் சொல்லுது, விளக்கு எப்படி இருந்தா? அணைந்து போகும் முன்னே. விளக்கு அணைந்து போகும் முன்னே அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு, ஆனால் எரியுது, இன்னும் அணையல. ஆனால் எப்படி அணையுது, எப்படி எரியுது? அணையறதுக்கு முன்னாடி எப்படி எரியுமோ அப்படி எரியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன பிரச்சனை, நாங்களும் சர்ச்சுக்கு வந்து தான் போகிறோம். எங்கே சொல்லுங்கள், எடுத்து பாருங்கள், கரெக்டாக வந்திருப்போம் சர்ச்சுக்கு. ஆனால் ஒரு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்போது நல்லா தெரியும், அது அணையிற நிலைமையில் இருக்குது. சர்ச்சில் உட்காந்துருக்கு. இப்போ இந்த விளக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற அந்த விளக்கு தான் அணையும் நிலைமையில் இருக்கிறது. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் சபையில் இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் மக்கள்னு அர்த்தம் கிடையாது. சபையில் இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் மக்கள் அர்த்தம் இல்லை. அதனால தான் எப்போவுமே ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயந்திருக்கப்படும். சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதை பற்றி பண்ணணும்? மற்றவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி சுய பரிசோதனை பண்ணக்கூடாது, நம்ம லைஃப்பை பற்றி சுய பரிசோதனை பண்ணணும். எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. பல நேரங்களில் என்ன தெரியுமா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே நமக்கு தெரிஞ்சிடும். தெரியுமா? கொஞ்சம் பாடி வீக் ஆனால் தெரிஞ்சிடும், கொஞ்சம் டயர்டானால் தெரிஞ்சிடும், கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தால் தெரிஞ்சிடும். ஆனால் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வீக் ஆனால் தெரியாது உங்களுக்கு. ஆனால் நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஏதோ ஜபத்தில் எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு விதமான தொய்வு இருக்குது. நான் வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே ஒரு எந்த விதமான ஒரு காரியமும் இல்லாமல் அப்படியே மண்ணு மாதிரி வாசித்துக்கிட்டு இருப்போம் உட்காந்து. அப்படியே வாசிட்டே இருப்போம். அதில் ஒன்றுமே இருக்காது. ஒரு 2 அதிகாரம் வாசிக்கும் போது அதில் ஒரு விஷயம் கூட ஏதோ ஒன்று நமக்கு தெரியல, இல்லை ஏதோ ஒன்று அதில் நமக்கு கொஞ்சம் வெளிப்பாடு மாதிரி, அல்லது ஏதோ ஒன்று அந்த வசனத்தில் இன்னைக்கு படித்ததில் ஒரு டேக்அவேன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டேக்அவே. அந்த டேக்அவே இல்லாமல் நீங்கள் வசனம் படிக்கிறதுலையோ, டேக்அவே இல்லாமல் ஜெபம் பண்ணுறதுலையோ ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு பைபிள் வாசித்தேன், காலையிலேயே வாசித்தேன். என்ன வாசித்தேன்? சங்கீதம் வாசித்தேன், நீதிமொழிகள் வாசித்தேன். என்ன கர்த்தர் பேசினாரு, அது பேசினார்ல, வாசிச்சேன். அப்போ டேக்அவே இல்லை பாருங்களேன். அப்போ போயிட்டு வரதில்ல. என்ன மாற்றம் இருந்துச்சு? அப்போ விளக்கு எப்படி இருக்குதுன்னா அணையிற நிலைமையில் இருக்கு, பிரகாசமாக இல்லை, பிரகாசமாக இல்லை. அப்போ பிரகாசமாக இருந்தால் தானே உங்களுக்கு அந்த விளக்கினுடையதான மேன்மை தெரியும். அப்போ அந்த வெளிச்சத்தில் படித்தா தானே உங்களுக்கு அப்பத்தை நீங்கள் சாப்பிட முடியும். அங்கே வசனம் சொல்லுது, மேஜையின் மேலே 12 அப்பங்கள் இருந்தது. அந்த 12ம் உபதேசம், அல்லது 12ம் வசனம். அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், அது கர்த்தருடைய வசனம். அப்போ இந்த வெளிச்சத்தில் அந்த வசனத்தை படித்தா தானே வெளிப்பாடு கிடைக்கும், அல்லது கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசுகிறாருன்னு தெரியும், அல்லது உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியும். இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? விளக்கு இருக்குது, அதில் எரியறது மங்களாக இருக்குது. அதில் அந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க, 2 காரியத்தை கர்த்தர் கனெக்ட் பண்ணுவார். அந்த கனெக்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
1 சாமுவேல் 3